अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஞாச விம்சதி என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தாலே சரணாகதியினுடைய தத்துவங்கள் அது அத்தனையும் விளக்கமாக தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். ஞாசம் என்றாலே சரணாகதி என்பதுதான் பொருள். சரணாகதி என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கின்றபடியினாலே இதை பற்றி பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ஞாசத்ரயி என்றே சொல்லுவார்கள். ஞாச தசகம், ஞாச திலகம், ஞாச விம்சதி, இது மூன்றையும் சேர்த்து ஞாசத்ரயி என்று சொல்லுவார்கள். இதை தவிர வேதாந்த தேசிகன் தாம் அவதரித்த தலமான அந்த திவ்ய தேசமான திருத்தன்காவிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனை பற்றி தீபப்பிரகாசன் என்றும் விளக்கொளி என்றும் போற்றப்படுகின்றவன், அவனை பற்றி அருளி செய்த ஸ்தோத்திரத்திலேயும் சரணாகதி நேருடைய தத்துவங்களை அவர் அருளி செய்திருந்தபடியினாலே அந்த ஸ்தோத்திரத்திற்கே சரணாகதி தீபிகா என்று பெயராக அமைந்திருந்தது. இப்படி பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருந்தாலும் அவற்றெல்லாம் கூட சொல்லாத தத்துவங்களை எல்லாம் இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஞாச விம்சதி என்கிற ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கிரந்தத்திற்கு இவரே ஒரு வியாக்கியானமும் அருளி செய்திருக்கிறார் என்பது கொண்டே இந்த கிரந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் இப்பொழுது கடைசியாக, அதாவது 21வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் அல்ல, கடைசி ஸ்லோகத்திற்கு முன் ஸ்லோகம். இந்த 21வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இதை அருளி செய்தவர் யார் என்று அந்த தம்முடைய முத்திரையை பொறித்தல் என்று சொல்லுவார்கள், அதை சொல்லுகிறார். சரணாகதி என்கிறது நான் புதுசாக சொன்னதில்லை. இது வேதங்களிலே சொல்லப்பட்டது, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே சொல்லப்பட்டது, ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களிலே சொல்லப்பட்டது, அவர்களாலே அனுஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த சரணாகதியை பற்றி 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை அடியேன் இயற்றினேன் என்பதாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். ஸ்ருத்யா ஸ்மிருத்யாதிபிஹ ச ஸ்வயமிஹ பகவத்வாக்யவர்கைஹ ச சித்தாம் ஸ்வாதந்த்ரியே பாரதந்த்ரியே அபி அனிதிரகதிபிஹ சத்பிஹ ஆஸ்தீயமானாம் வேதாந்தாச்சார்ய இத்தம் விவித குருஜன கிரந்த சம்வாதவத்யா விம்சத்யா ஞாசவித்யாம் வியவருணத சுதியாம் ஸ்ரேயசே வெங்கடேஷா. இந்த கிரந்தத்தை அருளி செய்தது யார் என்னால் வேதாந்தாச்சாரியா வெங்கடேஷா என்று தெரிவிக்கிறார். வெங்கடேசன் என்பது அவருடைய இயற்பெயர். அவருக்கு கிடைத்த விருது வேதாந்தாச்சாரியா, வேதாந்தங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் என்கிற விருது அவருக்கு அப்படி கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வேதாந்தாச்சாரியனான அந்த வெங்கடேசனான தாம் அருளி செய்த ஸ்தோத்திரம் இது என்று சொல்லுகிறார். இதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது என்றால், ஸ்ருத்யா ஸ்மிருத்யாதிபிஹ, ஸ்ருதி ஸ்மிருதி முதலான கிரந்தங்களிலெல்லாம் இருக்கிறது இந்த சரணாகதி என்பதனுடைய தத்துவங்கள். அது மட்டுமில்லை, ஸ்வயமிக பகவத் வாக்கிய வர்க்கஹ ச சித்தாம், நேரே பகவானும் கூட இந்த சரணாகதியை பற்றின விஷயங்களெல்லாம் தன்னுடைய திருவாக்காலேயே தெரிவித்திருக்கிறான், தானே தெரிவித்திருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே சுவாதந்திரியே பாரதந்திரியே அப்பி
அனிதர கதிபிகி சத்பிகி ஆஸ்தியமானாம். இது சுதந்திரமாக தானேயும் பலன் கொடுக்கும். இது பாரதந்திரியே அப்படி அங்கமான நிலையிலும் என்கிறார். அதற்கு காரணம் என்னவென்னால் பகவத்கீதையினுடைய வியாக்கியானத்தில் காட்டுகிற பொழுது ஸ்ரீ ராமானுஜரே கூட அங்கே என்ன காட்டியிருக்கிறார்னால் பக்தி யோகத்திற்கு அங்கமாக பிரபத்தின்னு சொல்லியிருக்கிறார். பிரபத்தி என்கிறது எந்த பலனை வேண்டுமானாலும் கொடுக்கும். அதனால் சில பேர் என்ன பண்ணுவார்கள், பக்தி யோகத்திற்கு தடையாக இருக்கிற பாபங்களை போக்கி கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அங்கமாக அந்த பக்தி யோகத்திற்கு தடையாக இருக்கிற பாபங்களை மட்டும் போக்கி கொடுக்கிறது. ஆனால் இன்னும் சில பேர் மோட்சத்துக்கு அடைவதற்கு தடையாக இருப்பவர்களை போக்கி கொடுன்னு கேட்டால் அதையும் போக்கி நேரையே மோட்சத்தை கொடுத்துறபடினாலே இது சுதந்திரமான உபாயமாயும் இருக்கிறது, பரதந்திரமான உபாயமாயும் இருக்கிறது. இந்த பிரபத்தி என்பது என்றதைத்தான் சுவாதந்திரியே பாரதந்திரியே அப்பி அது அனிதர கதிபிகி வேறு கதியற்றவர்களாக இருப்பவர்களுக்கு சத்பிகி இது என்ன ஆகிறது, ஆஸ்தியமானாம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது பெரிய மகான்களாலே. இந்த ஒரு சரணாகதியானது அதாவது எம்பெருமானையே உபாயமாக கொண்டு நீயே என்னை ரட்சித்தருள வேணும் என்று அவனை பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அது எல்லாரிடத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார். இதற்கு என்ன பெயர், ஞாசவித்யாம். இதற்கு பிரபத்தி வித்யை ஞாசவித்யை என்று பெயர் இதற்கு. இதை பற்றி சொன்னது யார் என்றால் வேதாந்த ஆச்சாரியா வெங்கடேஷா. வேதாந்த ஆச்சாரியர் என்கிற விருது பெற்றவரான வெங்கடேஷ கவி அப்படின்னு சொல்கிறார். அவர் இதை எதற்காக சொன்னார் அப்படின்னு கேட்டால் இதை இத்தம் விவித குருஜன கிரந்த சம்வாதவத்தியா நிறைய ஆச்சாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், ஸ்ரீசூக்திகள் அருளி செய்திருக்கிறார்கள். இந்த சரணாகதி நெறியை பற்றி எத்தனையோ ஆச்சாரியர்கள் எவ்வளவோ ஸ்ரீசூக்திகளை அருளி செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தழுவித்தான் இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்தோத்திரத்தை நான் இயற்றினேன் என்று அவர் அருளி செய்கிறார். அது கிரந்த சம்வாதவத்தியா, அதுவும் விம்சத்தியா என்னன்னா 20 ஸ்லோகங்களாலே இந்த ஞாச வித்யை பற்றி அப்படி தெரிவித்தேன் என்று சொல்கிறார். இத்தம் வியவருணத இப்படியாக வேதாந்த தேசிகன் விளக்கினார். அதாவது வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது தான் இந்த பிரபத்தி. பகவானே தன்னுடைய திருவாக்காலே இந்த பிரபத்தியை பற்றி பல இடங்களிலே தெரிவித்திருக்கிறான். கீதையிலே கூட மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று என்னையே இவன் வந்து பிரபதனம் பண்ணுகிறானோ அவன்தான் இந்த மாயையை கடக்கிறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறபடியினாலே பகவானுடைய நேரடியான திருவாக்கிலேயும் கூட அங்கேயும் கூட சரம ஸ்லோகத்திலே மாமேகம் சரணம் பிரஜே என்றெல்லாம் தெரிவித்தானே. அதனால் ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே தெரிவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பகவான் தானே தன்னுடைய திருவாக்காலேயும் தெரிவித்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த சரணாகதி மார்க்கம் இது நல்லோர்களாலே நம்முடைய முன்னோர்களாலே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஒரு தத்துவத்தை அது முன்னோர்கள் அருளி செய்த திருவாக்கை கொண்டு விவித குருஜன கிரந்த சம்வாதவத்தியா என்று பல பல நூல்களிலே ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் மனத்திலே கொண்டு 20 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை இந்த ஞாச விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தேன் என்பதாக வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். இப்படியாக இந்த ஸ்தோத்திரமானது அதாவது இந்த சரணாகதி நெறியானது வேதாந்தங்களிலே இருக்கிறது, பூர்வர்களாலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பகவானே கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறான் என்றெல்லாம் சொன்னபடியினாலே இதனுடைய அந்த பிராமாண்யம் இதனுடைய அத்தாரிட்டி இன்னும் நன்றாக வெளிப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சாதாரணமாக மற்ற ஸ்தோத்திரங்களிலெல்லாம் தம்முடைய திருநாமத்தை சொல்லுகிற ஸ்லோகத்தை தான் கடைசியாக அருளி செய்வார். ஆனால் இது சரணாகதி நெறியை பற்றின ஸ்தோத்திரமாகினாலே தம்முடைய திருநாமத்தை சொன்ன பிற்பாடும் ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். அது எதற்குன்னு கேட்டால் நித்தியம் நாம் அனுசந்திப்பதற்கு. இந்த 20 ஸ்லோகத்தில் சொன்ன விஷயங்களை எல்லாம் அப்படியே அது இந்த ஸ்லோகத்தில் பொருத்தி வைத்து பார்க்கலாம். அப்படி எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்க வேண்டும் என்பதற்காக கடைசியாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். 22வது ஸ்லோகம். சம்சாராவர்த்தவேக பிரசமன சுபதிருக் தேசிக பிரேட்சிதோகம் சந்தியக்தோன்யைருபாயைஹி அனுசித சரிதேஷு அத்ய சாந்தாபிசந்திஹி நிஷங்கः தத்வதிருஷ்ட்யா நிரவதிகதயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் த்வாம் ன்யஸ்ய த்வத்பாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. என்ன சொல்ற, சம்சார ஆவர்த்த வேக பிரசமன சுபதிருக். சம்சாரம் என்கிறது ஒரு பெரிய சுழல், அதிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்.
அந்த சுழலிலிருந்து நாம் கரையேற வேணுமானால் அதற்கு என்ன வேணும்னு கேட்டால் நல்ல ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம் வேணும். அது அடியேனுக்கு இருக்கிறது என்கிறார் வேதாந்த தேசிகன். தமக்கு இருப்பதாக தெரிவித்துக் கொள்ளுகிறார். சம்சாராவர்த்தவேக பிரசமன சுபதிற்கு தேசிக பிரேட்சிதா, தேசிகன் ஆச்சாரியனாலே கட்டாட்சிக்கப்பட்டவனாய் அடியேன் இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே சந்தியக்தா அந்யைஹி உபாயைஹி, அந்த ஆச்சாரியர்கள் உபதேசத்தாலே வேறு உபாயங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று நன்றாக அவை அத்தனையும் விட்டுவிட்டு அனுச்சித சரிஷேஷு சாந்த அபிசந்திஹி, அனுச்சித சரித்தேஷு அதற்கு எதிரான சாரித்திரம் அதாவது என்ன, சாஸ்திரங்களிலே கூடாது என்று விதிக்கப்பட்ட காரியங்களை செய்வதோ அல்லது செய்ய வேண்டும் என்ற காரியங்களை விட்டுவிடுவதோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் எல்லாத்திலையும் அதெல்லாம் மற்ற காரியங்களிலே சாந்தி, அதை செய்யக்கூடாது என்கிற, அதாவது தவறான செய்கைகள் செய்வதில்லை என்ற ஒரு உறுதி ஏற்பட்டிருக்கிறது அந்த ஆச்சாரியர்களோட கட்டாட்சத்தாலே. அதுக்கு மேலே நிஷங்கா தத்துவதிருஷ்டியா நிரவதிகதயம் பிரார்த்தியான், நிஷங்கா எந்தவித சந்தேகமும் இல்லாதவனாய், அந்த தத்துவத்தை உள்ளபடி உணர்ந்தவனாய், நிரவதிக தயம் என்னால் என்ன, எல்லையற்ற கருணை உடையவனான அந்த எம்பெருமானை என்ன பிரார்த்திக்கிறான் சார், சம்ரக்ஷகம் துவாம் பிரார்த்திய, நீயே என்னை ரட்சித்தருள வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு நான் என்ன செய்தேன், ன்யஸ்ய துவத் பாதபத்மே வரத, உன்னுடைய பாத பத்மத்திலே ன்யஸ்ய என்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு, அதற்கு நிஜபரம் ன்யஸ்ய என்னுடைய பொறுப்புகள், என்னை காக்கின்ற பொறுப்பையெல்லாம் உன்னுடைய திருவடிகளிலே ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைத்து விட்டால் அது எப்படி இருக்கிறது, நிர்பரோ நிர்பயோஸ்மி, நிர்பரஹா என்னாருன்னா எந்தவித பயமும் இல்லை நமக்கு. இனிமேல் எப்பொழுது நாம் வல்லவனிடத்திலே நம்முடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டோமோ அவன் நம்ம ரட்சிக்கிறான். அதற்கு பிறகு நமக்கு என்ன பயம் என்று கேட்டால் பயமும் இல்லை பரமும் இல்லை என்கிறார். பயம் என்னால் இனிமேல் நாம் இந்த சம்சாரத்தில் எப்படி இருக்க போகிறோம் என்கிற பயமும் வேண்டியதில்லை. அதே சமயத்தில் நம்ம யார் ரட்சிக்கப் போகிறார்கள் என்கிற பொறுப்பும் நமக்கில்லை. எல்லா பொறுப்புகளையும் அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அதுதான் சொல்கிறார், தொத் பாத பத்மே நிஜபரம் ன்யஸ்ய, ஹே வரத, உன்னுடைய திருவடிகளிலே நான் என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டபடியினாலே நிர்பரஹா நிர்பயா அஸ்மி, நான் எந்தவித பாரமும் இல்லாதவனாய் எந்தவித பயமும் இல்லாதவனாய் நான் இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியிலே வரத என்ற சப்தத்தை ஒரு பிரயோகம் பண்ணி இருக்கிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரமும் காஞ்சி வரதன், காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருக்கிற வரதராஜ பெருமானைத்தான் குறிக்கிறது இந்த ஸ்தோத்திரம் முழுவதுமே என்று பெரியோர்கள் சொல்வதுண்டு. ஏற்கனவே ஞாச தசகம் என்கிற ஸ்தோத்திரம் அதுவும் வரதராஜ பெருமானை குறித்து அருளி செய்யப்பட்டது தான். இந்த ஞாச தசகம் என்கிறதனுடைய ஒரு விளக்கம் போலே தான் இந்த ஞாச விம்சதி என்கிற இந்த ஸ்தோத்திரமும் அமைந்திருக்கிறது. ஆகையினாலே இதுவும் கூட அந்த காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கிற வரதராஜனை குறித்தே அருளி செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட கடைசி ஸ்லோகம் 22வது ஸ்லோகம் இப்பொழுது நாம் அனுபவித்தோமே, அதில் இருக்கிற விஷயங்களையும் நாம் மனதிலே வாங்கி கொண்டு இந்த ஸ்லோகத்தை நித்தியம் அனுசந்திக்க வேணும் என்று கூட பெரியவர்கள் நமக்கு நியமித்திருக்கிறார்கள். இந்த ஸ்தோத்திரமானது மிக மிக கடினமான நடையிலே அமைந்திருக்கிறது. சொல்லுகிற விஷயங்களும் மிகவும் ஆழமான விஷயங்கள். அதனால்தான் இதற்கு வேதாந்த தேசிகனே கூட இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஒரு வியாக்கியானத்தை சம்ஸ்கிருதத்திலே அருளி செய்திருக்கிறார். அதை நான் மிக மிகச் சுருக்கமாக எவ்வளவு எளிய நடையிலே தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு எளிய நடையிலே நான் தெரிவித்திருந்தேன். ஆனாலும் கூட நான் முழுவதுமாக சொல்லிவிட்டதாகவோ முழுவதும் சரியாக சொல்லிவிட்டதாகவோ கூட எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆயினாலே இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களிடத்திலே அடிபணிந்து இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகனே அருளி செய்த வியாக்கியானத்தோடு கேட்டு இன்னும் நன்றாக தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்ற ஸ்தோத்திரங்களுக்கு கூட இப்படி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, இந்த ஸ்தோத்திரத்திற்கு நிச்சயம் அப்படி சொல்லி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரமானது ஆச்சாரியர்களிடத்திலே அடிபணிந்து கேட்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியேன் இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।